எதிர்பார்ப்பை ஏற்படுத்தும். அது என்ன நிகழ்ச்சி, அவர் என்ன பேசினார், இப்போது பார்க்கலாம். சிங்கப்பூரில் சிகிச்சை பெற்று நாடு திரும்பிய பிறகு எந்த பொது நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்காமல் ஓய்வெடுத்து வந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ராவன் படத்தை பிரபலப்படுத்த ஹிந்தி சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் சென்னை வந்தபோது கூட ரஜினிகாந்த் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை. ஷாருக் தான் நேரில் சென்று சூப்பர் ஸ்டாரை சந்தித்தார். இந்நிலையில் சில தினங்களுக்கு முன்பு குடும்பத்தாருடன் திருப்பதி சென்று ரஜினிகாந்த் வேண்டுதல் நிறைவேற்றியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. துலாபாரத்தில் அமர்ந்து தன்னுடைய எடைக்கு எடை கற்கண்டுகளை காணிக்கையாக அவர் செலுத்தினார். மொத்தம் 75 கிலோ கற்கண்டுகள் காணிக்கையாக செலுத்தப்பட்டதால் சூப்பர் ஸ்டாரின் எடையும் அதுதான் என்று பேசப்பட்டது. தற்போது நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரஜினிகாந்த் ஒரு பொது நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளார். இயக்குனர் SP முத்துராமனுக்கு சங்கர நேத்ராலய அறக்கட்டளை சார்பில் விருது வழங்கும் விழாவில் தன்னுடைய குருநாதர் K பாலச்சந்தருடன் நேரில் சென்று அவர் கலந்து கொண்டார். அப்போது தான் தொடர்ந்து திரைப்படங்களில் நடிப்பது பற்றி வெளிப்படையாக சூப்பர் ஸ்டார் பேசினார். நீ ஓய்வெடுக்க கூடாது, உழைச்சிட்டே இருக்கணும், ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சொல்லிட்டு மிக நான் எப்படி சொல்லுன்னு தெரியல. ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்றது எனக்கு ஆசைதான். ஆனால் நான் சிவாஜி கணேசன் இல்லை, கமல்ஹாசன் இல்லை, அந்த மாதிரி ஒரு நடிச்சிருக்கிற நமக்கு இல்லை. ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக ஆக்ட் பண்ண முடியாது. ஒரு ஹீரோ என்னுடைய மூலத்தினமே என்னுடைய ஸ்பீட், என்னுடைய ஃபாஸ்ட்னஸ், அது கம்மியாச்சுன்னு சொன்னால் நான் ஆக்ட் பண்ண போகிறேன். அந்த ஸ்பீட் இருக்கிற வரைக்கும் நான் ஆக்ட் பண்ணுறேன். உடலில் வேகம் இருக்கும் வரை நடிப்பேன் என்கிற அவரது வார்த்தைகள் தற்போதைக்கு சூப்பர் ஸ்டார் தொடர்ந்து நடிப்பார் என்பதை தெளிவுபடுத்தியுள்ளது.